பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உங்க வாழ்க்கையில் நான் நன்மையான காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றாருங்க. நம்ம விரும்புற காரியத்தை ஏசப்பா நமக்காக செய்ய போறாராமா. ஏசப்பா சொல்றாரு, நீ மீனை கேட்கிற, நான் உனக்கு பாம்பை தருவேனா அப்படின்ட்டு. அதாவது மகனே மகளே, நீங்க விரும்புற காரியத்தை உங்களுக்கு நான் செய்வேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மையை மட்டும் தான் தருவாராமா. ஆனா நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறேன், எப்படியாவது என் வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு நடக்க போகுது சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்றோம். ஏசப்பா நம்ம செஞ்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது ஏசப்பா நம்ம நிறைவேற்றுவாருங்க. ஆனா அதுல வர பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுங்க. நான் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கை இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா இப்ப நான் பிடிக்கலன்னு சொன்னா எப்படிங்க அது? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினாலே வாய்க்குமா. நம்ம பொறுமையா இருந்தா ஏற்ற நேரத்தில் நமக்கு நடக்க வேண்டிய காரியம் நிச்சயமா நடக்குங்க. ஆனா அவசரப்பட்டதான் நம்ம நிறைய பிரச்சனை இப்ப மாட்டிருப்போம். ஆனா அதுல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை தர போறாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்க பிரச்சனைகள், நீங்க ஏதோ ஒரு காரியத்துல மாட்டீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.